Vanakam Makkale, கோடிங் இல்லாம AI அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாமா யாராச்சும் கேட்டாங்கன்னா ஆமா நம்மளால பண்ண முடியும்னு சொல்லுங்க. அதுக்கு நிறைய டூல் இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Google AI Teachable Machine. இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன வெப்சைட் பண்ண போறோம். இந்த வெப்சைட்ல நம்ம ஒருத்த மாஸ்க் போட்டுக்கிறனா இல்லையான்னு சொல்லிட்டு AI யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். கவலைப்படாதீங்க, நம்ம எந்த ஒரு கோடிங்கும் எழுத போறது இல்லை. இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? பிஜிஎம் போட்டு பாட்டியை கலப்பலாம். Google AI Teachable Machineக்கு போகிறதுக்கு முன்னாடி மிஷின் லேர்னிங்னா என்னன்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துலாம். இப்போ நம்மளுக்கு சின்ன வயசில் சைக்கிள் எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஃப்ரண்ட் பிரேக்கு, இது பேக் பிரேக்கு, இது பெடலு, ஸ்டாண்டு போட்டால் சைக்கிள் நிற்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற பிளேஸில் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சைக்கிளை வச்சு எங்கே வேணால் போவோம். அதே மாதிரி தான் மிஷின் லேர்னிங்கும். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பாஸ் பண்ணுவோம். நம்ம டேட்டா பாஸ் பண்ணும்போதே பிரித்து பாஸ் பண்ணுவோம். இது வந்து மாஸ்க் போட்டு இருக்கிற ஃபோட்டோஸ், இந்த ஃபோட்டோஸில் மாஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டு பிரித்து பாஸ் பண்ணுவோம். மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து அந்த மாஸ்க் போட்டுக்கிற ஃபோட்டோஸ்னால் இப்படிலாம் இருக்கும், மாஸ்க் போடாத ஃபோட்டோஸ்லாம் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கும். அண்ட் நம்ம டேட்டா ஃபுல்லாக பாஸ் பண்ண மாட்டோம். 10% ஆஃப் டேட்டா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த டெஸ்ட் பண்ணுற டேட்டாவில் கரெக்டாக அது மாஸ்க் இருக்குது மாஸ்க் இல்லைன்னு கண்டுபிடிச்சிச்சுன்னா நம்ம அந்த மிஷின் லேர்னிங் மாடலை யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் மிஷின் லேர்னிங். வாங்க நம்ம கான்செப்டுக்கு போகலாம். தலைவருக்கு பாய் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை Google AI Teachable Machineோட வெப்சைட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் கிளாஸிஃபை பண்ணலாம், போஸ்டர்ஸ் கிளாஸிஃபை பண்ணலாம், சவுண்ட்ஸ் கூட கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த டூலில் கூகுள் அவங்களோட TensorFlow.js யூஸ் பண்ணி தான் மிஷின் லேர்னிங் மாடல் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எங்கெல்லாம் ரன் ஆகுமோ அங்கே எல்லாமே இந்த மாடல் ரன் ஆகும். நீங்கள் கெட் ஸ்டார்டட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம இமேஜ் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணலாம். இங்கே டிஃபால்ட்டாகவே 2 கிளாஸ் இருக்கும், கிளாஸ் 1, கிளாஸ் 2. இப்போ நம்ம அதை ஜஸ்ட் ரீநேம் பண்ணலாம். மாஸ்க் இருக்கு, மாஸ்க். இப்போ நம்ம மாஸ்க் இருக்கு மாஸ்க் இல்லைன்ற கிளாஸுக்கு டேட்டா பாஸ் பண்ணோம். 2 விதமாக டேட்டா பாஸ் பண்ணலாம். ஒன்று நீங்கள் வெப்கேம் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், இல்லைனா ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம மாஸ்க் இருக்குன்ற கிளாஸுக்கு வெப்கேம் ஓப்பன் பண்ணி மாஸ்க் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்தால் போதும். நீங்கள் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸ் எடுக்கும். இதே மாதிரி மாஸ்க் இல்லைன்ற கிளாஸுக்கும் மாஸ்க் எடுத்துட்டு வெப்கேமில் ஃபோட்டோஸ் எடுத்தால் போதும். நம்மளோட மாடலுக்கு டேட்டா பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணணும். இங்கே அட்வான்ஸ் போனீங்கன்னா நிறைய கன்ஃபிகரேஷன் இருக்குது. அதை வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஃபால்ட் கன்ஃபிகரேஷன்லேயே வச்சுட்டு நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணலாம். உங்கள் டேட்டா செட் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாடல் ட்ரெயின் ஆகிற டைமும் டிலே ஆகும். ஒன்ஸ் மாடல் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவ்யூ டேப்பில் உங்கள் மாடலோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணலாம். இப்போ நான் மாஸ்க் போட்டுருக்கிற மாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுத்த உடனே மாஸ்க் இல்லை. ஸோ இந்த மாதிரி மாடலோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ப்ரிவ்யூ டேப்பில் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் மாடல் கொடுத்தீங்கன்னா உங்கள் மாடலுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம மாடலை க்ளவுடுக்கு அப்லோட் பண்ணோம். அதுக்கு ஜஸ்ட் அப்லோட் மை மாடல் கொடுத்தீங்கன்னா உங்களோட மிஷின் லேர்னிங் மாடல் க்ளவுடுக்கு அப்லோட் ஆகிடும். ஒன்ஸ் மாடல் க்ளவுடுக்கு அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடை காப்பி பண்ணிட்டு ரன் பண்ணால் போதும், உங்களோட மாஸ்க் டிடெக்ஷன் வெப்சைட் ரெடி ஆகிடும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த நோட்பேட்ல காப்பி பண்ண ஜாவாஸ்கிரிப்ட் கோட பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த ஃபைலை HTML ஃபைலா சேவ் பண்ணணும். மெனு பார்ல இருக்கிற ஃபைல் போய்க்கோங்க, சேவ் அஸ் கிளிக் பண்ணுங்க.
சேவ் அஸ் டைப்பை வந்து ஆல் ஃபைல்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த ஃபைலில் லாஸ்ட்டாக .htmlனு சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஏஐ மாஸ் டிடெக்ஷன் வெப்சைட் ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம வெப்சைட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணலாம். கேமரா ஆக்சஸ் கேட்குது, அலோ கொடுக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட ஏஐ மாஸ் டிடெக்ஷன் வெப்சைட் பக்காவாக ஒர்க் ஆகுது. மாஸ்க் இருக்குன்ற இடத்துல 1ன்னு காட்டுது, அதாவது நான் மாஸ்க் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. இப்போ நான் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறேன், மாஸ்க் இல்லைன்ற இடத்துல 1ன்னு காட்டுது. இப்போ நான் மாஸ்க் போடலன்ற இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வெப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சால் போதும், இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நீங்கள் மிகப்பெரிய வெப்சைட்லாம் டெவலப் பண்ணலாம். இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலையா உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணலாம். நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், என்னோட வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி கனவு காணலாம்.